ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணதாங்க விலாகாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மாம் டாட்டர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் எந்திரிச்சதும் குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. நானும் ஹஸ்பண்டும் கடைக்கு போயிருந்தோம். ஏன்னா சாமி கும்பிட விநாயகருக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் தான் போயிருந்தோம். மார்க்கெட்டில் செம்ம ரஷ்ஷுங்க. அந்த கூட்டத்தில் போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தி எப்போவுமே நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா பாட்டி வீட்டில் வந்து விநாயகர் வச்சுருக்காங்க. வருஷம் அங்கே பாட்டி வீட்டில் போயிட்டு பிரசாதம் ஏதாவது பண்ணி அங்கே சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் தான் எல்லோரும் பாட்டி வீட்டிலேருந்து ரிட்டர்ன் வருவோம். வருஷம் விநாயகருக்கு நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். இந்த வருஷம் வந்து 2 கிலோ சக்கரை பொங்கல், 2 கிலோ சுண்டல் தான் வந்து அவிச்சு எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம மட்டும் இல்லைங்க, பாட்டி வீட்டுக்கிட்ட இருக்க நெய்பர்ஸ் எல்லாம் கூட சாமிக்கு வேண்டிட்டு ஏதாவது ஒரு பிரசாதம் படைப்பாங்க. ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வழியாக அந்த கூட்டத்தில் மார்க்கெட்டில் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் மார்க்கெட்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது அம்மா வந்து பிரசாதம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் பூஜை முடிச்சுட்டு பிரசாதம் பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமாக 12 மணிக்கெலாம் பாட்டி வீட்டுக்கு போகணும். ஏன்னா 1 மணிக்கெல்லாம் பூஜை. அதனால் வேலை வந்து ரொம்ப வேகமாக நானும் அம்மாவும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சைடு வந்து பிரசாதம்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து விநாயகரை அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விநாயகரை வந்து இந்த மனையில் தான் வைக்க போகிறோம். அதனால் மனையில் வந்து மாக்கோலம் போட்டு அழகாக ரெடி பண்ணிவிட்டு விநாயகரை வச்சாச்சு. நமக்கு களிமண் விநாயகர் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு பழக்கம் இல்லை. அம்மா வந்து பாட்டி என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இந்த விநாயகர் தான் வருஷம் மேலேருந்து இறக்கி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு 3 நாள் கழித்து திருப்பி வந்து அவரை மேலே எடுத்து வச்சுருவோம். ஃபர்ஸ்ட்டு விநாயகருக்கு ஜுவல்லெல்லாம் போட்டாச்சு. விநாயகருக்கு நிறைய ஜுவல் போட முடியல, அவரோட தந்தம் இடிக்குது. அதனால லாங் செயின், ஆரம் அந்த மாதிரி தான் போட்டோம். ரீசெண்ட் டேஸாகவே தொடர்ந்து ஃபெஸ்டிவல் வந்துகிட்டே இருக்குது. வரலட்சுமி விரதம், கிருஷ்ண ஜெயந்தி, அப்புறம் விநாயகர் சதுர்த்தி, ஒன் வீக் கேப் விட்டு ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்துகிட்டே இருக்கனால கண்டிப்பாக எல்லோரும் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு வீட்லேயே வந்து சாமந்தி ரோஜா பூ மாலை கோக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பாஸ்ட் 1 வீக்காகவே ஒரே ரிசப்ஷன், கல்யாணம் தொடர்ந்து அட்டன் பண்ணிகிட்டே இருந்தனால டைம் கிடைக்கல. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் ஈவினிங் கூட வந்து அம்மா ஒரு ரிசப்ஷன் போயிட்டு வந்தாங்க. அதனால் மாலை வந்து கடையிலேயே ஆர்டர் கொடுத்துட்டோம். முன்னாடி நாள் ஈவினிங் கொடுத்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு மார்னிங் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. மாலை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. விநாயகருக்கு பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டாக பொருந்தி இருந்தது. மாலை போட்ட பிறகு விநாயகர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தார். சின்ன வயசில் விநாயகர் சதுர்த்தினாலே வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக ரெடியாகி ஒரு ரவுண்ட்ஸ் போவோம். விநாயகர் அங்கங்கே வச்சுருப்பாங்களே, பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக விநாயகர் பண்ணியிருப்பாங்க. ஏலக்காயிலே விநாயகர், அப்புறம் காஸ்ட்லேயே விநாயகர், அப்புறம் சாக்லேட்லேயே விநாயகர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. நேற்று ஈவினிங் நாங்கள் ரவுண்ட்ஸ் போய் பார்க்கும்போது ரொம்ப ரேராக தான் அங்கங்கே விநாயகர் இருந்தாங்க. ஒருவேளை முன்ன மாதிரி விநாயகர் யாரும் வைக்கிறது இல்லையா, இல்லை வந்து நாங்கள் ஏரியா மாறினனால இந்த ஏரியாவில் யாரும் வைக்கிறது இல்லையான்னு தெரியல. உங்கள் வீட்டுக்கிட்ட விநாயகர் வச்சுருக்காங்களா? விநாயகரை எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் விநாயகர் அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. அலங்காரம் பண்ணிட்டு பார்க்க விநாயகர் இப்படி தான் இருந்தார். மீஷோவில் வாழைக்கண்ணு நிற்க வைக்க ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தோம்ல, அதில் தான் இந்த வாட்டி வாழைக்கண்ணு நிற்க வச்சுருந்தோம். ரொம்ப ஸ்டிஃபாகவே நின்றுது. இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. விநாயகர் பக்கத்தில் அழகாக வந்து 2 வாழைக்கண்ணு செட் பண்ண உடனே மரத்துக்கு கீழே விநாயகர் இருந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ விநாயகர் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி முடிஞ்சாச்சு. நம்ம இப்போ பிரசாதம் ரெடி பண்ணிட்டோன்னா சாமி கும்பிட்டுட்டு பாட்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். சக்கரை பொங்கலுக்கு அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தூள் பண்ண வெல்லத்தை சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆன உடனே தாளித்து விட்டுட்டா சக்கரை பொங்கல் ரெடி.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரசாதம் ரெடி ஆகிடும். அம்மா வந்து நீ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பிரசாதம் ரெடி ஆன உடனே நம்ம சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிடலான்னு சொன்னாங்க. நானும் பூஜை ரூமில் இருக்க எல்லா விளக்கும் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பிரசாதம் ரெடி ஆன உடனே நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். இப்போ சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. சுண்டலுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, 4 வரமிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தோம், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம சுண்டலில் தாளிப்பு சேர்த்து நல்லா குலுக்கிட்டால் சுண்டல் ரெடி. சக்கரை பொங்கலுக்கு 2 ஸ்பூன் நெய் நல்லா உருகின உடனே நல்லா ஒரு 2 கை அளவு முந்திரி சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா 2 கிலோ சக்கரை பொங்கலுக்கு செய்கிறனால. அப்புறம் ஒரு கை ஃபுல்லாக திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம சக்கரை பொங்கலில் தாளிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சக்கரை பொங்கலும் ரெடி. கொஞ்சம் பொங்கல் நம்ம வீட்டில் படைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் தூக்கில் போட்டுட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அதுக்கப்புறம் வீட்டில் சாமிக்கு படைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொழுக்கட்டையோட ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். नजरिया लागे नहीं कहीं ओ नजरिया लागे. சாமிக்கு எல்லாமே படைச்சிட்டு நம்ம வந்து வீட்டில் பூஜை பண்ணியாச்சு. பூஜை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து தான் கிளம்பணும். ஏன்னா வந்து உடனே விளக்கெல்லாம் குளிர வைக்கக்கூடாதுன்னுட்டு ஒரு 20 மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாட்டி வீட்டில் விநாயகர் வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. விநாயகர் பார்க்க எப்படி இருக்காருன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாட்டி வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் பூஜை ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை விநாயகர் முன்னாடி கோலம் போட சொன்னாங்க. அம்மாவும் வந்து ஒரு அழகான ரங்கோலி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்த உடனே பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பூஜை பண்ணி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாக சூப்பராக போயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாம் டாட்டர் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். And that's all for today's vlog. இன்னொரு சூப்பரான vlogல மீட் பண்ணலாம். Thank you all for watching this video.